இன்று மிக முக்கியமான 2 எதிர்ப்பு போராட்டங்கள், அதுவும் 2 முக்கியமான அமைச்சுக்களுக்கு முன்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோட ஜேவிபி பிரதமர் பதவி தொடர்பாக ஒரு அறிவித்தலை விடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்றதோட இன்றைய நாளுக்கான சுருக்கமான செய்திகளை நாங்கள் பார்க்க போறோம். இன்று ஜனவரி மாதம் 12ஆம் தேதி இரவு 8 மணிக்கு முதல்ல வந்த செய்திகளுடைய சுருக்கம். இன்று கல்வி அமைச்சு, சுகாதார அமைச்சு, இது 2க்கு முன்னுக்குமே 2 வேறு விதமான ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமானது கல்வி அமைச்சுக்கு முன்பு நடக்கின்ற சத்தியகிரக போராட்டம். இது விமல் வீரவம்ச தலைமையில சிவில் அமைப்புகளுடைய ஏற்பாட்டில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைய நாளில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கல்வி சீர்திருத்தம் அப்படின்றது அரசாங்கத்துடைய கொள்கை அல்ல, இது ஜேவிபியினுடைய ஒரு கொள்கை. அந்த கொள்கையை தான் அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது இந்த கல்வி சீர்திருத்தம் மூலமாக என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து விமல் வீரவன்ச தலைமையிலான இந்த குழு இன்றைய நாளில் இந்த சத்தியகிரக போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சத்தியகிரக போராட்டத்திற்கு எதிர்ப்பாக அல்லது இந்த சத்தியகிரக போராட்டத்தை அகற்றுவதற்காக போலீசார் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீதிமன்றம் நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த சத்தியகிரக போராட்டத்தை நடந்து செல்வதற்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க. இன்று இந்த ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது சுகாதார அமைச்சு பக்கமாக ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருந்தது. காரணம் முறையற்ற அல்லது தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்ததுக்கு எதிராக இந்த சுகாதார அமைச்சுக்கு முன்பாக எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடந்தது. இதில் ஒரு சில பதட்ட சூழல் ஏற்பட்டிருந்தது. அங்கிருந்த பாதுகாப்பு பிரிவினர் அவர்களை உள்ளவிட போக தடுத்ததன் காரணமாக அவர்களுக்கு இடையிலான வாக்குவாதம் இடம்பெற்று ஒரு பதட்டமான சூழல் அங்கு ஏற்பட்டிருந்தது. எனவே இந்த 2மே இன்று நாள் ஒரு மிக முக்கியமான 2 அமைச்சுக்களுக்கு முன்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்களாக மாறியிருக்கிறது. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த நாட்கள்ல அறிமுகம் செய்யப்பட்டிருந்த இந்த கல்வி சீர்திருத்தம். இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக மிகப்பெரிய அளவான விமர்சனங்கள் பிரதமர் மீதும் கல்வி அமைச்சர் மீதும் வைக்கப்படுகிறது. இவங்க உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை எதிர்க்கட்சி பக்கமாக வலுப்பெற்றிருக்கிறது. இன்றைய நாள்ல மிகப்பெரிய அளவாக இது பேசப்படுற ஒரு விஷயமாக மீண்டும் மாறி இருக்கிறது. ஆனால் இதற்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா, ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஒரு மிக முக்கியமான, அதோட மூத்த ஜேவிபியினுடைய ஒரு உறுப்பினர் லால்காந்த், இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்காங்க. பதவி, அதாவது பிரதமர் பதவியிலேயோ அல்லது கல்வி அமைச்சர் பதவியிலோ எந்த விதமான மாற்றங்களும் வராது, எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அது எந்த விதத்திலும் மாறாது அப்படின்ற ஒரு அதிரடியான அறிவித்தலை கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. காரணம் சொன்னா, அரசாங்கம் எம்பிபி அரசாங்கம், ஆனா ஜேவிபி பிரதமர் பதவியையும் கல்வி அமைச்சு பதவியையும் தீர்மானிக்குதா அப்படின்ற மாதிரியான பல விமர்சனங்கள் இப்ப மற்ற பக்கமாக கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை பிரதமருக்கு எதிராக கொண்டு வரதுக்கு எதிர்கட்சிகள் கையொப்பமிட்டிருந்தாங்க. இந்த எதிர்ப்பு அப்படின்றது பல எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் செய்ய போறாங்கன்னு சொல்லப்பட்டாலும் தமிழரசு கட்சி அதை நாங்க விரும்பல, அதை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இது பாராளுமன்றத்தில் வாக்களிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது நாங்க ஆதரவாகவும் இல்லை, எதிர்ப்பாகவும் இல்லை, வாக்களிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அறிவித்தல் 2 நாள்ல இருந்தது. எனவே கல்வி அமைச்சுக்கு முன்னால நடக்கிற சத்தியகிரக போராட்டம், அதோட ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளருடைய அறிவிப்புன்றதெல்லாம் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பிரதமர் பதவியில ஏதாவது சிக்கல் வருமா அல்லது மாற்றங்கள் வருமா அப்படின்ற பலதரப்பட்ட கேள்விகளுக்கான பதிலாக இது இருக்கும். எந்த விதமான மாற்றமும் வராது அப்படின்றத அரசாங்கமும் சொல்றாங்க, ஜேவிபி பக்கமும் சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க இந்த விஷயம் தொடர்பாக என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. பேருந்து சங்க தலைவர் கெமுனு விஜயரத்ன ஒரு சிறப்பான, ஒரு சுவாரஸ்யமான, ஒரு நகைச்சுவையான தகவல் வெளியிட்டிருக்காரு. என்னன்னு சொன்னா, பேருந்து சாரதிகள் சின்ன சின்ன தவறுகள் தான் விடுறாங்க, ஆனா இந்த போக்குவரத்து விதி மீறல்கள் அந்த சட்டத்துக்குள்ள உங்களுக்கு பெரிய அளவான தண்டனைகளும் பெரிய அளவான தண்டப்பணமும் வரவிடப்படுது. அவங்க விடுறதே சிறிய சிறிய தவறுகள் தான், அதுக்கு உளவு செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுல பெரிய தவறு சின்ன தவறு அப்படின்னு சொல்லி எப்படி அவர் தீர்மானிக்காருன்னு தெரியல. ஆனா என்னதான் இருந்தாலும் தவறு தான் அப்படின்றத அவர் ஏன் உணராம இந்த கருத்தை வெளியிட்டிருக்காருன்ற பல விமர்சனங்கள் இப்ப வந்திருக்கு. இதுல சின்ன தவறு அப்படின்னு சொல்லும் போது கூட ஒருத்தருடைய உயிர் போனா அது சின்ன தவறா அப்படின்ற கேள்வி இருக்கு. இவர் எதை வச்சு இந்த கருத்தை வெளியிட்டாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த சாரதிகளுடைய வேலையெல்லாம் இல்லாம போகுது, இப்படி எல்லாம் சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் இப்படி தண்டப்பணம் வரவிட்டா அல்லது அவங்களுக்கு தண்டிச்சா இப்படி என்ன நடக்க போகுது தெரியாது, இதை கொஞ்சம் கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
சின்ன தவறு, பெரிய தவறு. பஸ் சாரதிகள் எப்படி போறாங்க, என்ன மாரி போறாங்க அப்படின்றது வீதியில போற மக்களுக்கு தெரியும். இத போய் அவர் சின்ன தவறுன்னு சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த நாட்கள்ல 120 பஸ் பாதையில ஒரு சாரதி வந்து கைது செய்யப்பட்டார். அந்த சாரதி வந்து போதைப்பொருள் பாவனையில தான் அவர் வாகனமே பஸ்ஸை ஓடியிருக்காரு. அது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. கெமனு விஜயரத்ன இதையும் சின்ன தவறு அப்படின்னு சொல்றாரோ தெரியல. இன்றைய நாள்ல பரந்தன் பிரதான வீதியில ஒரு பேருந்து விபத்து, அதாவது ஒரு பேருந்தும் ஒரு காரும் மோதி இருக்கு. இன்று மாலையில் இடம்பெற்ற ஒரு விபத்து இது. கார்ல போன 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுபோல காலையில் ஒரு விபத்து இடம்பெற்றது முந்தலம கொழும்பு பிரதான வீதியில, அதாவது வேனும் காரும் மோதி கொண்டதுல 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. கார்ல போன 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த 2 பாரிய விபத்துக்களும் இன்றைய நாள்ல தான் பதிவாகி இருக்கிறது. எனவே மிக கவனமா பாதையில பயணிக்கிறீங்க. ஓவர் ஸ்பீட் போகாம, உங்களுக்கு அந்தந்த பாதைகள்ல என்னென்ன வேகத்துல போக முடியுமோ அந்த வேகத்துல மட்டும் போறது தான் நல்லதா இருக்கும். ஏன்னா இன்றைய விபத்து அப்படின்றது மிக மோசமான விபத்துகள் என்று பதிவாகி இருக்கு இலங்கையில. மின்சார சபை வருகின்ற நாட்கள்ல மிகப்பெரிய அளவான மின் கட்டண அதிகரிப்பை செய்ய போறாங்க. இதுல வந்து நிறைய மாற்றங்கள் இந்த முறை வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்ப பெரிய அளவாக ஊடகங்கள்ல பேசப்படுற விஷயமாக மாறி இருக்கிறது. இதுல சுருக்கமா சொல்ல போனா இப்ப 90 யூனிட்டுக்கு உள்ளவங்களுக்கு வந்து குறைந்த அளவான கட்டணம் வர வர்றாங்க. அதே போல அதிக அளவான 100, 120, 130 இந்த மாதிரி 300, 400 யூனிட் பாவிக்கிறவங்களுக்கு அதிக அளவான கட்டணம். அதிகமா பாவிக்கிறவங்களுக்கு அதிகமான கட்டணம், குறைவா பாவிக்கிறவங்களுக்கு குறைவான கட்டணம். இப்ப எப்படி செய்ய போறாங்க? ஒரு சின்ன சேஞ்ச், அதாவது சிஸ்டம் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்ச் ஆக போகுது. அதாவது குறைய மின் பாவனை, அதாவது 90 யூனிட்டுக்குள்ள பாவிக்கிறவங்களுக்கு அதிக கட்டணமும், அதிகமா பாவிச்சு கொண்டு போறவங்களுக்கு குறைவான கட்டணமும். இங்கிருந்து அவங்களுக்கு செலவு கொடுக்க போறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போதான். இது இன்னும் வந்து இப்ப ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்குன்னு சொல்லப்படுது. இது அமுல்படுத்தப்பட்டா இதுல ஒரு பூகங்கம் வந்து வெடிக்க வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்படி ஒரு செய்தி இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது. இலங்கையில கடந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும், மண் சரிவால பல இடங்கள் இல்லாமல் போயிருக்கு, மக்கள் வாழ முடியாம போயிருக்கு, இன்னும் குடியேறாத நிலை இருக்கிற நிலையில பல பரிசோதனைகள், பல ஆய்வுகள் நடந்து வருது. மண் சரிவு நடந்த இடங்கள், மண் சரிவு நடக்க போற இடங்கள் அப்படின்னு சொல்லி இப்ப இறுதியாக கிடைச்ச செய்தியில 4800 இடங்கள்ல மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் எதிர்காலத்தில் இருப்பதாக செய்மதி படங்கள் மூலமாக கண்டறியப்பட்டிருப்பதாக உத்தியோகபூர்வமாக இன்றைய நாள்ல செய்தியை பார்க்க கிடைச்சது. அதோட போலீசார் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. 9 விதமான சமூக வலைத்தள மோசடிகள் தொடர்பாக அவதானமாக இருக்கணும் மக்கள் அப்படின்ற ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. 9 விஷயங்கள்ல மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். சமூக வலைத்தளங்கள் மூலமா அவர்களுடைய பணம் பறிக்கப்படுகிறது, அவங்களுடைய தகவல்கள் திருடப்படுகிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல மக்களுடைய முறைப்பாடுகள் கிடைத்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை எடுக்க போறாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வருஷத்துல பெரிய அளவான செயல் திட்டங்கள் அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கையும் காவல்துறை எடுத்து வருவதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்ல இதுல நீங்க சிக்கிக்கொள்ளாம இருங்க அப்படின்றதையும் தெளிவுபடுத்திருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா போலி கணக்குகள் மூலமாக போலி அடையாள அட்டை இலக்கங்கள், அதாவது இது நாங்க வந்து இந்த பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்களுடைய அடையாள அட்டை இலக்கம் என்ன, உங்களுடைய தொலைபேசி இலக்கம் என்ன, உங்களுடைய போனுக்கு ஒரு OTP இலக்கம் வருது, அந்த இலக்கத்தை தாங்க, இதன் மூலமா உங்களுக்கு பணம் நாங்க வந்து டிபாசிட் பண்ணுவோம், அல்லது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல மிக அவதானமாக இருந்துங்க. உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களையோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஐடென்டி கார்டு இலக்கங்களையோ, பாஸ்போர்ட் இலக்கங்களையோ, உங்களுக்கு போன்ல வர இலக்கங்களையோ எதையுமே யாருக்குமே கொடுக்காதீங்கன்றது சொல்லியிருக்காங்க. அதோட ஒரு விளம்பரம் வரும், இந்த வேலையில நீங்க சேர்ந்தீங்கன்னா இவ்வளவு ரூபா முன் கட்டணம் அல்லது பதிவு கட்டணம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கட்டணும்னு சொல்லுவாங்க. நீங்க ஓகே வேற தானே கிடைக்க போகுது, ஒரு 500 ரூபா தானே, இல்லை ஒரு 5000 தானே, இல்லை 1000 தானே சொல்லி கட்டிடுவீங்க. ஆனா இதுவும் போலியானது, உத்தியோகபூர்வமானதை மட்டும் செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இணைய சேவைகள் தொடர்பாக அல்லது வங்கிகள் தொடர்பாக ஒரு வங்கி இருக்கு, அந்த வங்கியின் பேர்லயே கால் பண்றது, அல்லது ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனம் இருக்கு, அந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்துடைய பேர்லயே கால் பண்ணி உங்கள்கிட்ட தகவல்கள் எடுக்கிறது, உங்களுடைய கையடக்க தொலைபேசியினுடைய தகவல்களை எடுக்கிறது. இந்த விஷயத்துல கவனமா இருக்கும்படி காவல்துறை ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காங்க. இது இணைய மோசடியில மிக பாரியளவாக நடக்கின்ற ஒரு மோசடி திட்டமாக இருக்கு. இதுல இருந்து தப்பித்துக் கொள்ளுங்க. உலகத்துல இப்ப பார்க்க போனா பெரிய பெரிய நாடுகளுக்கு இடையிலான முறுகல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குதோ அப்படின்ற மாதிரி தெரியுது. காரணம் சொன்னா வெனிசுலாவுல ஏற்பட்ட பதட்டமான சூழல் இப்பொழுது ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி அல்லது ஆக்டிங் ஜனாதிபதியாக தானே இருக்க போகிறேன் என்ற ஒரு விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருக்கார். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை கைது செய்து அந்த நாட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த நாட்டுக்கு தானே துணை ஜனாதிபதி, ஆக்டிங் ஜனாதிபதி அப்படின்ற அளவுக்கு அறிவிக்கிற அளவுக்கு பெரிய அளவான மாற்றங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. ஈரானுக்குள்ள பெரிய அளவான மக்கள் போராட்டம் இப்பொழுது வெடித்திருக்கிறது. கடந்த நாட்கள்ல பாரிய அளவான மக்கள் அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி வரதாக சொல்லப்பட்டிருக்குது. இதுல
வந்து 10,000க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டு இறுதியாக கிடைத்த தகவல் அடிப்படையில் 600க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் மக்களுக்கு மிக மோசமான எதிர்ப்பை அந்த அரசாங்கம் தெரிவிப்பதாக இப்பொழுது அமெரிக்கா படைகளை ஈரான் பக்கமாக நிலைநிறுத்தியிருப்பதாகவும் இது தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள் ஒரு பதட்டமான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஒரு விடயமானது வரும் நாட்களில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு போரை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்க படைகள் எப்போ வேணாலும் ஈரானுக்குள்ள நுழையலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்படுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த விடயங்கள் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான சுருக்கமான செய்திகள். பட்சப்டனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான செய்திகளை நீங்க அங்க பார்க்கலாம்.